40 வயதில் நாய் குணம் அதை நான் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் சேய் குணம் அப்ப அனுசரிச்சு நான் அணைக்கணும். 40 வயதில் நாய் குணம் அதை நான் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் சேய் குணம் அப்ப அனுசரிச்சு நான் அணைக்கணும். நேரத்துக்கு ஒரு புத்தி இருக்கும், நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு இருக்கும். நேரத்துக்கு ஒரு புத்தி இருக்கும், நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு இருக்கும். எடுத்ததற்கெல்லாம் கோபம் வரும், கண்ணில் எள்ளோ கொள்ளோ வெடிச்சிருக்கும். எடுத்ததற்கெல்லாம் கோபம் வரும், கண்ணில் எள்ளோ கொள்ளோ வெடிச்சிருக்கும். 40 வயதில் நாய் குணம் அதை நாம் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் சேய் குணம் அப்ப அனுசரிச்சு நாம் அணைக்கணும். எனக்கு சிடு மூஞ்சி உனக்கு சிரிச்ச மூஞ்சியா? இந்த பக்கம் வர அந்த பக்கம் வர அந்த பக்கம் வர இந்த பக்கம் வர நாடகம் என்ன? எல்லோர் வாழ்க்கையும் நாடகம் தான், இருக்கிற வரையில பாடணும் தான். எல்லோர் வாழ்க்கையும் நாடகம் தான், இருக்கிற வரையில ஆடணும் தான். 40 தான் அதில் இடைவேளை, கொஞ்சம் நரையும் திரையும் வரும் வேளை. 40 வயதில் நாய் குணம் அதை நாம் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் சேய் குணம் அப்ப அனுசரிச்சு நாம் அணைக்கணும். எனக்கு நரையும் வரல தலையும் வரல, முடி கருப்பாதான் இருக்கு, முடிதான் வெளுப்பா இருக்கு. 40 வந்தா வெள்ளெழுத்து, அது யாருக்கும் உள்ள தலையெழுத்து. நாற்பது வந்தா வெள்ளெழுத்து, அது யாருக்கும் உள்ள தலையெழுத்து. நீங்களும் நானும் போட்டெழுத்து, இது ஆண்டவன் எழுதி போட்டெழுத்து. ஓஹோ, அதனால தான் அப்படி ஆட்டம் போடுறியா? உங்களே சொல்லி குத்தம் இல்ல, உங்களுக்காக மாடா உழைச்சு போடா தேரமே என்ன சொல்லணும்? குற்றம். தாயார் சுமையோ சில மாதம், தகப்பன் சுமையோ பல காலம். தாயார் சுமையோ சில மாதம், தகப்பன் சுமையோ பல காலம். சுமப்பவன் தானே சம்சாரி, இதை சுமையாய் நினைப்பவன் சந்நியாசி. 40 வயதில் நாய் குணம் அதை நாம் தான் தெரிஞ்சு நடக்கணும். 60 வயதில் சேய் குணம் அப்ப அனுசரிச்சு நாம் அணைக்கணும். சிவனே, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை வெறுத்து போச்சு. நான் பேசாம சன்னியாசியா போய் தொலைக்கிறேன். ஆண்டவன் சலிச்சா படைப்பேது, ஆருயிர்க்கெல்லாம் பிடிப்பேது. ஆண்டவன் சலிச்சா படைப்பேது, ஆருயிர்க்கெல்லாம் பிடிப்பேது. வீட்டுக்கு வீடு வாசப்படி, இதை உணர்ந்தே வாழணும் நல்லபடி. நான் என்னதான் செய்யணும்னு சொல்றேன்? குடும்பத்தை நீ